Welcome to this lecture on Laplace transform of periodic functions. A function f of t is said to be periodic if there exists a constant such that function of t plus this small t plus t which is equal f of t. இதுக்கு ஃபேமிலியரான எக்ஸாம்பிள் வந்து சைன் ஃபங்க்ஷன். இப்போ சைன் ஆஃப் 2 pi theta which is equal sin theta. இதில் இந்த 2 பைங்கிறது தான் வந்து கேபிட்டல் டி, இங்கே தீட்டாங்கிறது தான் வந்து ஸ்மால் டி. சைனுடைய நேச்சர் 2 பை என்றவளுக்கு அப்புறமா திருப்பினும் ரிப்பீட் ஆகும். இப்போ -2 பையிலிருந்து 2 பை இருக்குங்களா, இப்போ -2 பையிலிருந்து இது வரைக்கும் இந்த டயக்ராம் வந்துருச்சு. இதே டயக்ராம் திருப்பினும் என்ன ஆகுது, 0விலிருந்து 2 பை வரைக்கும் ரிப்பீட் ஆகும். இப்போ அதே மாதிரி 2 பையிலிருந்து இதே பெல் ஷேப் நேராக போயிட்டு திருப்பினும் கீழே வரக்கூடிய இந்த ஆஃப் போர்ஷன் 2 பையிலிருந்து இது வரைக்கும் 2 பை 3 பை இது அகைன் 4 பை போயிட்டு இப்படி வரும். இப்போ இது ரிப்பீட் ஆகுது. இதுமாதிரி ரிப்பீட் ஆகுதுக்கு வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் பேர். பீரியட் அடிக்கடி ரிப்பீட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சம் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து இருக்குது. எந்த ஒரு கான்ஸ்டண்ட்டை இந்த டீயை கூட ஆட் பண்ணும்போது திருப்பினது ரிப்பீட் ஆகுதோ அதான் அதனுடைய பீரியட்னு சொல்லணும். இப்போ சைனுடைய பீரியட் வந்து 2 பை, அதேமாதிரி காஸ் 2 பை தீட்டா which is also cos theta. காஸ்னுடைய பீரியடும் வந்து 2 பை. இது மாதிரி இருக்கக்கூடிய பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இருக்குது. அதுக்கான ஃபார்முலா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் டி 1 divided by 1 minus e power minus ts. இங்கே என்ன பீரியட் வருதோ அந்த கேபிட்டல் டி வருதோ அங்கே எழுதணும். 1 divided by 1 minus e power minus ts integral 0 to capital T, இங்கே பீரியட் வேல்யூ e power minus st into function of t into dt. எந்த பீரியாடிக் ஃபங்க்ஷனுடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் அதோடைய பீரியட் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். 1 divided by 1 minus e power minus ts integral 0 to t e power minus st function of t into dt. இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா அதான் அதனுடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மாக இருக்கும். இதில் அகெயின் இன்னொரு டைம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் ஆஃப் டி ப்ளஸ் கேபிட்டல் டி, டிங்கிறது பீரியட். அகெயின் உங்களுக்கு அதே ஆன்சர் என்ன கிடைக்குன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் டி. Hello my dear students, Laplace transform of periodic function is an important topic. Most of the 16 marks problem will come from Laplace transform of periodic functions. So study this topic thoroughly. லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இருக்குது. ஒன்று பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ், இன்னொன்று இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூ ப்ராப்ளம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரெண்டு போர்ஷனாக பிரிக்கலாம், லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இந்த ஃபஸ்ட் போர்ஷன்லேருந்து 16 மார்க்ஸ் ப்ராப்ளம் பெரும்பாலும் பீரியாடிக் ஃபங்க்ஷன்லேருந்து தான் நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. ஒரு சில சமயம் இது இல்லைன்னா இனிஷியல் வேல்யூ அண்ட் ஃபைனல் வேல்யூ ப்ராப்ளம், அது அடுத்து வரக்கூடிய செஷனில் வந்து நடத்துகிறேன். ரெண்டு டாபிக் நீங்கள் நல்லா படிச்சிங்கனாலே லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் 16 மார்க் ப்ராப்ளத்தை அட்டன் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ப்ராப்ளம், a periodic function of t of period 2a. இதில் கொடுத்துருக்கிறதே பீரியாடிக் ஃபங்க்ஷன் தான் சொல்லியிருக்கேன். அதனுடைய பீரியட் வந்து 2a, which means that கேபிட்டல் T வந்து 2a. நான் சொல்கிற ஒவ்வொன்றுத்தையும் கவனிங்க. கேபிட்டல் T வந்து 2a, t ப்ளஸ் கேபிட்டல் T நம்மளோட டெஃபினேஷன் வந்து என்ன, ஃபங்க்ஷன் ஆஃப் t. அப்போ எந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆஃப் t ப்ளஸ் 2a இது மாதிரி எழுதுனா ஃபங்க்ஷன் ஆஃப் t வந்து ரிப்பீட் ஆகும். இது கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன். அவங்க கொடுத்துருக்கிறதே பீரியாடிக் ஃபங்க்ஷனாக தான் கொடுத்துருக்குறாங்க. இது புரியுதுங்களா? சரி, நம்மளுடைய தலைவர் ஃபங்க்ஷன் ஆஃப் டி யாருன்னா 0விலேருந்து a வரைக்கும் ஏங்கிற வேல்யூ இதை எடுக்கும். அடுத்தது ஏவிலேருந்து 2a வரைக்கும் இது -a வேல்யூவை இது எடுத்துக்கும்.
இது நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் இப்போ 0 இந்த இடத்துல ஏ இருக்குது, இந்த இடத்துல 2ஏன்னு இருக்குண்ணா. 0விலேருந்து ஏ வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆஃப் டி என்ன வேல்யூ தான் எடுத்துக்கும், ஏங்கிற வேல்யூ எடுத்துக்கும். நீங்கள் ஏங்கிற இந்த பார்டரை கிராஸ் பண்ணி 2a பார்டருக்கு போனீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் டி வந்து என்ன வேல்யூ எடுத்துக்குன்னா -aங்கிற வேல்யூ வந்து எடுத்துக்கும். இது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இதுக்கான டயக்ராம் இது ப்ளஸ் ஏங்கிறது ப்ளஸ் ஏ மேலே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வரும், அடுத்தது கீழே -ஏன்னு இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இது ஒரு ரெக்டாங்குலர் ஸ்கொயர் வேவ். நீங்கள் கூகுளில் ரெக்டாங்குலர் ஸ்கொயர் வேவ்னு கொடுத்தீங்கனாலே என்னோடய டயக்ராம் கிடைக்கும். திரும்ப நான் அகைன் எப்படி ரிப்பீட் ஆகும். Show that Laplace transform of function of t a by s tan hyperbolic as by 2. சரிங்களா? இப்போ இதுக்கான சொல்யூஷன் வந்து பார்க்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏதாவது என்கிட்ட கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறீங்களா? நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக சொல்யூஷனுக்கு நான் ஜம்ப் பண்ண போகிறது கிடையாது. ப்ராப்ளத்தை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ நான் பீரியாடிக் ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் சொன்னதே அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராப்ளத்துக்குள்ளே போவீங்களா? இப்போ சைன் வேலை வரை இது நம்மளுக்கு தெரியும், கரெக்டாக அப்படியே ரிப்பீட் ஆகுதுன்றதை பார்த்தோம். அது பீரியாடிக் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். சரி, இந்த ஃபங்க்ஷன் ரிப்பீட் ஆகுமா நம்ம பார்த்துடலாமா? நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய கன்வீனியன்ஸ்க்காக ஒரு நம்பரை எடுத்துக்கிறேன். ஏனுடைய வேல்யூ நம்ம 2ன்னு எடுத்துப்போம். ஏனுடைய மதிப்பு 2. அப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி மாறும்? ஃபங்க்ஷன் ஆஃப் டி ஏ இருக்க வேண்டிய இடத்துல 2 ஃபார் 0 t strictly less than 2, then -2 for 2 t less than 4. இதை நீங்கள் இப்போ தனியாக எழுதி வச்சுங்க. 2 0லேருந்து t வரைக்கும் 2, அடுத்தது 2லேருந்து 4 வரைக்கும் 2. சரி பாப்பா, இதனுடைய பீரியட் வந்து என்ன? பீரியட் வந்து 2a. கேபிட்டல் T ஈக்குவல் டு 2a. ஏனுடைய மதிப்பு 2, கேபிட்டல் Tனுடைய வேல்யூ 4. இப்போ பீரியாடிக் ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன் வந்து என்ன? ஃபங்க்ஷன் ஆஃப் t ப்ளஸ் t which is equal function of t. இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் t ப்ளஸ் 4னா ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது? ஃபங்க்ஷன் ஆஃப் t. இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் t ப்ளஸ் 4 which is equal function of t. ஜஸ்ட் லிசன். ஃபங்க்ஷன் ஆஃப் t ஏனுடைய மதிப்பு 2ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணி ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறேன். அடுத்தது ஃபங்க்ஷன் ஆஃப் t ப்ளஸ் 4 ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் t. இதுதான் இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய கீ எலமெண்ட். நான் இப்போ அதுக்கு கிராஃப் வரையணும்னு எடுத்துக்கோங்க. இப்போ 1 2 3 4 1வது பாயிண்ட் 2வது பாயிண்ட் 3வது பாயிண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் 1ன்னு தரேன். ஃபங்க்ஷன் ஆஃப் 1ன்னு கொடுத்தா அது எந்த ரேஞ்சில் வரும்? 0லேருந்து 2 வரைக்கும் இந்த ரேஞ்சில் வரும். ஃபங்க்ஷன் ஆஃப் 1ன்னு கொடுத்தாலும் அது எந்த வேல்யூ தான் எடுத்துக்கும்? 2ங்கிற வேல்யூ எடுத்துக்கும். இங்கே 2. அடுத்தது 2வது வேல்யூ. ஃபங்க்ஷன் ஆஃப் 2ன்னு கொடுத்தாலும் இது என்ன வேல்யூ தான் எடுத்துக்கும்? அகெயின் 2, ஏன்னா 0லேருந்து 2ங்கிற ரேஞ்சுக்கு இருக்குது. ஃபங்க்ஷன் ஆஃப் 3ன்னு கொடுத்தோன்னா அது -2ன்னு எடுத்துக்கும். ஃபங்க்ஷன் ஆஃப் 4னா அகைன் -2, ஏன்னா 3 4 எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னா -2ங்கிற இந்த ரேஞ்சில் இருக்குது. ஃபங்க்ஷன் ஆஃப் 4 ஈக்குவல் டு -2. இதுக்கு நீங்கள் டயக்ராம் வரையும் பொழுது கிராஃபில் நான் அது கிராஃப் வரைஞ்சிருக்கேன். 0 1 2 3 4. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸில் 4 வேல்யூ எடுத்துருக்கிறேன். ஒய் ஆக்சிஸில் இங்கே 1 2, இங்கே -1 -2. எக்ஸ்னுடைய மதிப்பு, அதாவது டீனுடைய மதிப்பு 1னா வேல்யூ வந்து 2. உங்கள் பாயிண்ட் இங்கே எழுதுவோமா? எக்ஸ்னுடைய மதிப்பு 2னா டீனுடைய மதிப்பு 2 இங்கே எழுதுவோமா? அது 2த்தையும் ஜாயின் பண்ண இது ஒரு லைன். அடுத்தது 3 4. டீனுடைய மதிப்பு 2னா இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி, இது உங்களுக்கு தெரியும். ஒய் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் டி. டீனுடைய வேல்யூ 3னா -2, பாயிண்ட் இங்கே பிளாட் பண்ணணும். டீனுடைய வேல்யூ 4னா -2 இங்கே. இவங்க 2 பேரையும் ஜாயின் பண்ணுறீங்க. மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன். இப்போ அடுத்ததுக்கும் எப்படி வரும்னா அதே மாதிரி மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன். இப்போ இதுதான் எப்படி வருதுன்றத பார்க்கணும். புரியுதுங்களா? ஓகே. ஃபங்க்ஷன் ஆஃப் டி ப்ளஸ் 4 ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் டி. இப்போ இந்த வேலையில் எழுதிட்டு
function of 5 வந்து நான் கண்டுபிடிப்பேன். function of 5 என்ன? function of 6, function of 7, then function of 8. சரி, இந்த f5 எனக்கு ஆன்சர் வந்து தெரியாது. இப்போ f5 நான் எப்படி பிரிக்க போகிறேன்னா 1 + 4. சரி, f8 நம்ம f of 1 + 4. இப்போ இந்த கான்செப்ட் வரும் ஃபங்க்ஷன் ஆஃப் t + 4 ஈக்குவல் டு வந்து என்ன? ஃபங்க்ஷன் ஆஃப் t. இப்போ ஸ்மால் t வந்து 1. இப்போ இங்கே என்ன வரும்னா ஃபங்க்ஷன் ஆஃப் 1. ஃபங்க்ஷன் ஆஃப் 1 உடைய வேல்யூ வந்து 2. f of 6 எப்படி பிரிக்கலாம்? ஃபங்க்ஷன் ஆஃப் 2 + 4. 2 + 4 வந்து என்ன வரும்? f of 2. f of 2 உடைய வேல்யூ அகைன் 2. ஃபங்க்ஷன் ஆஃப் 7 அதை 3 + 4. அதனுடைய வேல்யூ ஃபங்க்ஷன் ஆஃப் 3. அதனுடைய வேல்யூ -2. அகைன் f of 8 அது எப்படி பிரிக்கலாம்? ஃபங்க்ஷன் ஆஃப் 4 + 4. ஃபங்க்ஷன் ஆஃப் 4 ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் 4. ஃபங்க்ஷன் ஆஃப் 4 உடைய வேல்யூ -2. அப்போ இந்த 2 2 -2ன்றது திருப்பி ரிப்பீட் ஆகுது. அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் 9 வந்து எப்படி வரும்? ஃபங்க்ஷன் ஆஃப் 9 ஃபங்க்ஷன் ஆஃப் 9 நீங்கள் பிரிக்கணும்னா 1 + 8ன்னு பிரிக்கலாமா? இப்போ 8 வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் 1 + 8 ஈக்குவல் ஃபங்க்ஷன் ஆஃப் 1. ஏன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் 8 நோடி ஃபங்க்ஷன் ஆஃப் 1 + 8. ஃபங்க்ஷன் ஆஃப் 1 + 8 எப்படி எழுதலாம்? ஃபங்க்ஷன் ஆஃப் 1 + 2.4 மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 which is equal ஃபங்க்ஷன் ஆஃப் 1. ஃபங்க்ஷன் ஆஃப் 1 உடைய வேல்யூ வந்து அகைன் 2. அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் 10 மல்டிபிள்ஸ் ஆஃப் n டைம்ஸ் ஆஃப் t. அந்த 4 அப்படி எதை மல்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்கனாலும் இப்போ உதாரணத்துக்கு சைன் ஆஃப் nt ஃபங்க்ஷன் ஆஃப் t + nt ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் t. ஃபங்க்ஷன் ஆஃப் 10 என்ன வரும்னா அதே 2ன்னு வரும். ஃபங்க்ஷன் ஆஃப் 11 வந்து -2ன்னு வரும். ஃபங்க்ஷன் ஆஃப் 12 வந்து -2ன்னு இது ரிப்பீட் ஆகும். இப்போ அந்த டயக்ராம் பீரியடுக்கு நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். இதை ரிப்பீட் பண்ணுறதை யார் வந்து இதில் மெயின் ஹீரோன்னா இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் t + 4 ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் t. இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான். இது எதுவுமே வந்து எக்ஸாமில் கேட்க போகிறது கிடையாது. இப்போ பீரியாடிக் ஃபங்க்ஷனை நாமளும் அப்படியே அசியூம் பண்ணிவிட்டு ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. அது இந்த டயக்ராம் சரியாக வருதான்றதை நாம் ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கணும். புரியுதுங்களா? இப்போ நான் சொன்னதே இந்த ஜியோஜிப்ரா 2D கிராஃபில் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 2 வரைக்கும் வேல்யூ 2, அடுத்தது 2லேருந்து 4 வரைக்கும் -2. மேலே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும், அடுத்தது கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இதை நீங்கள் ஜியோஜிப்ரா 2D கிராஃப்னு கூகுள் ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணுங்கள். அதில் இந்த கிராஃப் வரும். இந்த ஃபங்க்ஷனை டைப் பண்ணிங்கன்னா மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் வரும். இப்போ அடுத்தது 0லேருந்து 2 வரைக்கும் 2, 2லேருந்து 4 வரைக்கும் -2. இந்த 2 லைன் வந்திருக்கு, இதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். 4லேருந்து 6 வரைக்கும் நான் 2ன்னு கொடுத்தனால என்ன அந்த ஆன்சர் வந்ததுன்னா மேலே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பிளாட் ஆகும். 6லேருந்து 8 வரைக்கும் -2ன்னு கொடுத்தீங்கன்னா கீழே திருப்பின ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பிளாட் ஆகும். இப்போ இது ரெண்டும் எதுலேருந்து டெரைவ் பண்ணியிருக்குன்னு அந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் பீரியாடிக் ஃபங்க்ஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகிறோம். சின்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் t இஸ் a periodic function with a period 2a, ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் t 1/1 - e power -2as integral 0 to 2a e power -st function of t into dt integral 0 to 2a. ஏன் இது 0 to 2a எப்படி பிரிக்கணும்? integral 0 to a plus a to 2aன்னு பிரிக்கிறேன். ஃபங்க்ஷன் f of t ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. இப்போ 0லேருந்து a வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆஃப் டீனுடைய வேல்யூ வந்து a, ஏவிலேருந்து 2a வரைக்கும் அதனுடைய வேல்யூ வந்து -a. a கான்ஸ்டன்ட் அதை வெளியே எடுத்துடணும். integral of e power -ax into dx which is equal e power -ax divided by -a. a கான்ஸ்டன்ட் அதை வெளியே எடுத்துருங்க. e power -as -1. ஏன்னா லோயர் லிமிட்டில் வந்து ஒரு மைனஸ் e power 0னுடைய வேல்யூ 1. இதில் -a ஃப்ரண்ட்டை வெளியே எடுத்துருக்கேன். அடுத்தது
2a minus a e power minus st divided by minus s. upper limit apply பண்ணும்போது e power minus 2as, lower limit apply பண்ணும்போது minus into minus plus, again இன்னொரு மைனஸ் இருக்குது, ஏன்னா லோயர் லிமிட்டில் ஒரு மைனஸ் இருக்கும், e power minus as. இது ரெண்டுத்துலேயும் காமனாக a power s, a divided by s இருக்குது, a divided by s வெளியே எடுக்கும்பொழுது 1 minus 2 e power minus as plus e power minus 2as இருக்கும். இங்கே ஒரு மைனஸ் as வரும், இங்கே ஒரு மைனஸ் e power as வரும். அதில் a by s காமனாக எடுத்தோன்னா 1 minus e power minus 2as plus e power minus 2as. இதை எப்படி எழுதலாம்னா 1 square minus 2 into 1 into e power minus as plus e power minus as the whole square. இதை எப்படி எழுதிருக்குன்னா 1 square minus 2 into 1 plus e power minus as plus e power minus as the whole square. a power m whole power n a power mn. இதை நான் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் அப்ளை பண்ணுறேன். இது கொடுத்துருக்கிறது என்ன இருக்குன்னா e power minus 2asன்னு இருக்குது. அதை எப்படி மாற்றணும்? e power minus as the whole square. ரிவர்ஸ் டைரெக்ஷன் அப்ளை பண்ணியிருக்கு. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிஃபிகேஷன் a power m whole power n வந்துச்சுன்னா அது ரெண்டுத்தையும் மல்டிஃபிகேஷன் a power mன்னு வரும். இப்போ e power minus 2as m எதை எடுத்துகிட்டு வந்திருக்குன்னா as எடுத்துகிட்டு வந்திருக்கேன், n எதை எடுத்துகிட்டு வந்திருக்குன்னா 2 எடுத்துகிட்டு வந்து ரெண்டுத்தையும் மல்டிஃபிகேஷன் இது ரெண்டுத்தையும் பெருக்குன்னா e power minus 2asன்னு வரும். மற்றது எல்லாம் சேம் தான். ஏன் இது மாதிரி பண்ணியிருக்குன்னா இப்போ இது பார்க்குறதுக்கு a ஸ்கொயர் மைனஸ் 2ab 1 into e power minus asனாலும் அதே e power minus as தான் வரப்போகுது, ப்ளஸ் e power minus as த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ இதை எதை மூலமாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம்னா a minus b த ஹோல் ஸ்கொயர், ஏனுடைய வேல்யூ 1, b-னுடைய வேல்யூ e power minus as த ஹோல் ஸ்கொயர். இன்டெக்ரல் 0 to 2aங்கிற இந்த இன்டெக்ரலுடைய மதிப்பு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கு. இதை எடுத்துகிட்டு போய் எதில் சப்ஸ்டியூஷன் பண்ணணும்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபங்க்ஷன் ஆஃப் டீயில் சப்ஸ்டியூஷன் பண்ணும்பொழுது a by s 1 minus e power minus as the whole square divided by 1 minus e power minus 2asன்னு இருக்கும். இப்போ இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். நான் சொல்கிற ஒவ்வொன்றையும் கவனிச்சிட்டேன். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், இந்த ஃபார்முலா பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும், a plus b into a minus b. ஃபைன். இப்போ என்னுடைய எய்ம் வந்து இந்த 1 மைனஸ் e power மைனஸ் 2asன்னு இருக்கிறாரா இவர் இப்போ எப்படி பிரிக்க போகிறோன்னா 1 ஸ்கொயர் e power மைனஸ் as த ஹோல் ஸ்கொயர்னு பிரிங்க. இப்போ இது a ஸ்கொயர், இது b ஸ்கொயர், இதை பிரிக்கலாம் a power m த ஹோல் பவர் n. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னால் இது எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் e power minus as 1 plus e power minus as. இப்போ அது ரெண்டாவது பிரிஞ்சிடும். பிரிஞ்சதுக்கப்புறமா அதை கீழே எழுதிங்கன்னா ஆல்ரெடி மேலே 1 minus e power minus as ஹோல் ஸ்கொயர் இருக்குது டிவைடட் பை 1 minus e power minus as 1 plus e power minus as. இது ரெண்டு ஸ்கொயருக்கு இது ஒன்று கேன்சல் பண்ணிடலாம். அது கேன்சலேஷனுக்காக தான் இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். 1 minus e power minus 2as இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணதுக்கான ரீசன் மேலே இருக்கக்கூடிய ஸ்கொயரை ஒன்று கேன்சலேஷன் பண்ணிடலாம். a by s 1 minus e power minus as divided by 1 plus e power minus as. ஆனால் உங்கள் ஆன்சர் நம்மளுக்கு எதில் கேட்டிருக்காங்கன்னா tan ஹைப்பர்பாலிக்கில் கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த e power as by 2 minus e power minus as by 2 divided by e power as by 2 plus e power minus as by 2 எப்படி வந்திருக்குதுன்றது பார்க்கலாம். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரும் e power as by 2 மல்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த 1 minus e power minus as by 1 plus e power minus as, e power as by 2 மேலே மல்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். 1 இன்ட்டு அப்போ என்ன ஆகும்? e power as by 2 e power as by 2 into e power minus as. இங்கே கீழே மல்டிஃபிகேஷன் e power as by 2 plus e power as by 2 into e power minus as. இப்போ இது ரெண்டு a பவர் m a பவர் n ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது e பவர் மைனஸ் as by 2னுங்க மேலே வருமா? அடுத்தது இந்த e பவர் as by 2 அப்படியே ரிட்டைன் ஆகும். e பவர் as by 2 இன்ட்டு e பவர் மைனஸ் as மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது e பவர் மைனஸ் as by 2னு வருமா?
sin hyperbolic xக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது e power x minus e power minus x by 2 cos hyperbolic x e power x plus e power x e power minus x by 2 tan hyperbolic x na sin hyperbolic x by cos hyperbolic x e power x minus e power minus x e power x plus e power minus x. இப்போ இந்த ரெண்டு ஃபார்மும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். x இருக்க வேண்டிய இடத்துல as by 2ன்னு மட்டும்தான் இருக்குது. e power as by 2 minus e power minus as by 2 divided by e power as by 2 plus e power minus as by 2. அப்போ இதை எதை மூலமாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம்? a by s tan hyperbolic as by 2. அதில் வேறு ஒன்றும் பண்ணல. இப்போ இந்த ஸ்டெப்ஸில் இந்த ஸ்டெப்ஸ் எப்படி வந்திருக்குன்னா மேலேயும் கீழே e power as by 2 பெருக்கிருக்கு. ஒன்றா கூட e power as by 2 பெருக்குன்னா அதே ஆன்சர் தான் வரும். இப்போ -1 ப்ளஸ் 1 by 2 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? -1 by 2. அதே மாதிரி தான் e power minus asலேருந்து ஒரு ஆஃப் சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி e power minus as by 2ன்னு வரும். கீழே டினாமினேட்டரில் e power as by 2 plus e power as by 2 இன்ட்டு e power minus as ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா e power minus as by 2ன்னு வந்து கிடச்சிருது. tan hyperbolic xோட கம்பேர் பண்ணுறீங்க. இப்போ ஃபைனல் ஆன்சர் as tan hyperbolic as by 2. நான் உங்களுக்கு கிளாஸ் பிகினிங்கில் சொன்ன அந்த டயக்ராம் பீரியாடிக் ஃபங்க்ஷனுடைய டயக்ராம் எப்படி பிளாட் பண்ணலான்றது அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான் சொன்னது. அது எதுவும் எக்ஸாமில் நீங்கள் அதை டயக்ராம் வரையணும்னு அவசியம் கிடையாது. சொல்யூஷன் பார்ட்லேருந்து தான் அந்த ப்ராப்ளத்தினுடைய ஆன்சர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து எடுத்துகிட்டு இதில் என்ன முக்கியமான விஷயம்னா அந்த இன்டெக்ரலை கரெக்டாக இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெக்ரல் 0 to 2n இருக்குங்க, அதை இன்டெகிரேட் பண்ணுறீங்க. அடுத்தது அந்த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபங்க்ஷனில் அதை சப்ஸ்டியூஷன் பண்ணணும். tan hyperbolic xக்கு அந்த ஃபார்முக்கு இதை எடுத்துகிட்டு வந்துடணும். புரியுதுங்களா? Thank you so much for your listening and have a great time.